ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவையுடைய 24ஆம் பாசுரம். அன்றிவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி, குன்றுக்குடையாவெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைக்கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இதில் பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறா. உலகம் வளர்ந்தது, அப்புறமா மலையை எடுத்தது, சகடத்தை உதைத்து சகடாசுரனை வதைத்தது, இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு வரா. வென்று பை கெடுக்கும் உன் கையில் இருக்கக்கூடிய வேலும் போற்றின்னு சொல்கிறா. தென்னிலங்கை செற்ற ராமனையும் சொல்கிறா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நாங்கள் என்றைக்குமே உன்னுடைய சேவகம், உன்னுடைய சேவையே மனதில் வைத்து கொண்டு உன் பாதங்களை பணிய வருகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். உன்னை ஏற்றி உன் சேவகத்தையே பெருமையாக நினைத்து அதையே நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நீ கொடுக்கக்கூடிய பறையை வாங்கிக் கொள்வதற்காக வருகிறோம். எங்களை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பகவானுக்கு சேவை செய்வது தான் நம்முடைய முக்கியமான வேலை. நம்முடைய ஒரே வேலையும் அதுதான். அப்போது பகவான் அவனை நாம் என்றுமே மனதில் நினைத்து நாம் செய்யும் வேலைகளை எல்லாம் அவனுடைய வேலைகளாக செய்து பகவானை தொழுவது, பூஜிப்பது என்று அவனுக்கான வேலைகளையும் செய்து எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக ஆயிடுறது. பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் விபூதி யோகத்தில் 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அதாவது தங்கள் மனதை என்னிடமே நிலைநிறுத்தி, அதாவது பகவானிடமே நிலைநிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பக்தர்கள் எப்பொழுதும் என்னில் திருப்தி அடைகிறார்கள். அந்த பக்தர்களுடைய குறிக்கோளை பகவான் தான். அவர்கள் வாழ்க்கையே பகவான்கிட்ட ஒப்படைத்து விட்டு மனதை அவனிடமே நிலைநிறுத்தி என்றும் அவனை சிந்தித்து கொண்டிருந்து அவர்கள் பகவானிலே நிலைத்து விடுகிறார்கள். பகவான் அந்த பரமனோட நிலைத்து விடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் பெருமானை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லுவதிலும், பெருமானை பற்றி பேசுவதிலும், ஒருவருக்கு தெரிந்த விஷயத்தை இன்னொருத்தரிடம் சொல்லுவதிலும், அவன் மகிமைகளை பற்றி உரையாடுவதிலும் அவர்களுக்கு ரொம்ப திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறார்கள். இது எவ்வளோ பொருத்தமான ஒரு ஸ்லோகம்னா, திருப்பாவை 30 பாட்டுலேயும் ஆண்டாள் கூட இருக்கிற ஆயர்பாடி பெண்களோட பகவானை பற்றியே தான் பேசிக்கொண்டு செல்கிறார். அவன் பெருமைகளையே பாடிக்கொண்டு செல்கிறார். அந்த பகவானை பற்றி பாடி பேசி அவர்கள் அனைவரும் ஆனந்தப்படுகிறார்கள், மிகவும் திருப்தி அடைகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பக்தி, அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மனத்தை என் மேலே நிலைநிறுத்தி எனக்காகவே சேவை செய்வது அவர்களுடைய ஒரு குணம் அப்படின்னு பெருமானே சொல்கிறார். அவர்கள் பகவானை நினைப்பதன் மூலமாக மட்டுமே திருப்தி அடைகிறார்கள். இறைவனுக்கு தன் பணியை அர்ப்பணம் செய்வதன் மூலமே திருப்தி அடைகிறார்கள். இதில் என்னென்னா, அகங்காரம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. அந்த அகங்காரம் தான் எல்லாத்தோட அழிவுக்கும் காரணமாக இருக்குது. அந்த அகங்காரம் இல்லாதப்போ பகவானை நினைத்து கொண்டு அவனுடைய பாதங்களில் சரணடையும் பொழுது நாம் அவனுடைய அன்புக்கு பாத்திரர்கள் ஆகிவிடுவோம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.